ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் கேட்பதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு சில தகவலை சொல்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்திற்காய் நீங்கள் ஜெபியுங்கள். ஏஜே பவர் மினிஸ்ட்ரிக்காய் வாரத்தோடு ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த இணையதளத்தின் மூலமாய் காண்கின்ற இந்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தை குறித்து உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும், திருச்சபை எங்கும், தேவஜனங்கள் எங்கும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கடந்து போவதாக. ஹல்லேலூயா. போகட்டும். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிப்போமா? யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 1 அதிகாரம் 9வது வார்த்தை. பயபக்தியுள்ளவன் நான். சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம், நாங்கள் ரொம்ப பயந்தவங்க, அநியாயத்துக்கு சொல்லிடுவோம். கையில் பைபிளை தூக்கிட்டு ரொம்ப பவ்யமாக வந்து நிற்போம். பார்த்துருக்கீங்களா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நினச்ச மாட்டோம், படிக்க மாட்டோம், கேட்க மாட்டோம். இந்த யோனா தீர்க்கதரிசி சொல்கிறாரு பாருங்க, நான் கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன், நான் ஒரு எபிரேயன், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன். ஆனால் அவருக்கு அவர் யாரும் தெரியுது. இன்றைக்கி நமக்கு நம்ம யாரும் தெரியுது, ஆனால் ஆண்டவருக்கு முன்னால் நினச்ச மாட்டோம். வேதம் சொல்லுகிற பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென தெரிந்து கொண்டாராம். பக்தி இருக்கிறது, பயம் இல்லை ஐயா, பயமில்லை. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பக்தி உள்ளவனை அல்ல. பக்தி என்பது வெளியே தெரியும், பயம் என்பது உள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. பக்தினா தெரியும், வெளியே தெரியும், ரொம்ப பவ்யமாக வருவோம். அநியாயத்துக்கு பரிசுத்த விபிலியை தூக்கி அப்படியே பவ்யமாக வந்து இருப்போம். சர்ச்சில், வீட்டில் வேற மாதிரிங்க, அங்கே ஆராதிக்கும் போது அப்படி தான் ஆராதனை எடுத்தால் பரலோக தூதர் போல இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், யோனா தீர்க்கதரிசி தான், தேவனுடைய மனுஷன் தான், திட்டமாய் தேவனுடைய வார்த்தை தேசத்திற்கு அறிவிக்கிற மனுஷன், ஜனங்களுக்கு அறிவிக்கிற மனுஷன். தெய்வம் அவனை நம்பியிருக்கிறார். இன்றைக்கு உங்களைத்தான் நம்பியிருக்கிறாங்க. இதை கேட்கிற என் அன்பு தம்பி, நான் என்ன யோனா மாதிரி பெரிய தீர்க்கதரிசியான்னு நினைக்கிறியா? இல்லை தம்பி, உங்களை கொண்டு செய்கிறத உங்களை மட்டும்தான் கொண்டு செய்வார். எலியா எவ்வளோ சொன்னா, என்னை விட்டுருவான். இல்லை நீ தான் எலிசாவை அபிஷேகம் பண்ணுறது நீ தாயா. பார்த்தீங்களா? உங்கள் மேலே ஒரு பெரிய தேவத்திட்டம் வச்சுருக்கிறாரு. யோனா மேலே ஒரு பெரிய தேவத்திட்டம். என்ன தேவத்திட்டம்? நினிவேக்கு ஹாஸ்பிட்டல் சொல்லணும், நினிவேக்கு ரட்சிப்பை சொல்லணும், நினிவேக்கு ஆண்டுடைய நாமத்தை சொல்லணும். நினிவே மக்கள் கெட்டு போனார்கள் பாவம் செய்து. ஆனால் நினிவே பட்டணத்திற்கென்று தேவன் யோனாவை தெரிந்து கொண்டார். யோனா என்றால் புறா என்று அர்த்தம். புறா எப்படி இருக்கும்? கள்ளம் கபடு இல்லாமல் இருக்கும். புறா பரிசுத்த ஆவியானுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் பேரெல்லாம் எப்படி இருக்கும்? விசுவாசம்னு இருக்கும். ஆனால் விசுவாசத்துக்கும் பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஹல்லேலூயா. என் கூட ஒரு பிரதர் போட்டில் வந்திருந்தார். நான் ரட்சிக்கு அடைக்கு முன்னால். அவர் பேர் சமாதானம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். நான் சொல்லுவோம், என்ன பிரதர் உங்கள் பேரே சமாதானம் வச்சுட்டு இப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஃபைட் பண்ணிட்டே இருக்கீங்களே, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறீங்களே, வீட்டில் எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன். அவன் காணப்பட்டவுடனே, பிடிபட்டவுடனே, கர்த்தர் காட்டி கொடுத்தவுடனே இவன் நிமித்தம் படகுகள் இருக்க எல்லாம் போயிடும். ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செய்துட்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை கேளாதபடி எங்கேயோ ஓடினாள். எனக்கு நஷ்டமும் இழப்பும் தான் இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள், ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள். யோனாவுக்காக தேவன் ஒரு மீனை கட்டளையிட்டார். யோனாவுக்காக அவன் நிழலில் இருக்கும்படியாய் அந்த ஆமணக்கு செடியை கட்டளையிட்டார். யோனாவுக்காக எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் யோனாவை கொண்டுதான் நினிவே பட்டணத்தை மனமாறச் செய்தார். உங்களை கொண்டு உங்கள் பகுதியில் ஒரு மாற்றம் வர ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை கொண்டு நீங்கள் வேலை பார்க்க ஸ்தலத்துக்குள்ளாய் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை கொண்டு உங்கள் இருப்பிடத்தில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வருவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, யோனாவை குறித்து புறஜாதிகள் பயந்து நான் என்ன செய்ய வேண்டும் அவன்கிட்ட கேட்காங்க. இன்றைக்கி ஜெபிக்கிறவங்களை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா இப்படி இருக்குன்னு. ஆனால் ஜெபிக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் நிற்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனை விசுவாசிக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்றோமா? தேவனை நேசிக்கின்றோமா? கேட்டு பாருங்கள். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். யோனாவை நினிவேக்கு கொண்டு சேர்த்தவர் இன்றைக்கு உங்கள் மேல் வைத்த திட்டங்களை தெளிவாய் செய்ய தேவனுடைய ஆவியான உதவி செய்வாராக.
நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியின் ஆளுகை செய்வீராக. இன்றைக்கு உடைய சமூகத்தை விட்டு விலகி நிற்கிற உடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி உடைய சமூகத்தில் கொண்டு வந்து மறுபடியும் தொடர்ந்து பிரகாசிக்க கிருபைதார். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. அவள் ஜெபிக்கும் பொழுது தகப்பனே, இந்த ஜெபத்திற்கு நீர் பதில் தாரும். வேதம் வாசிக்கின்ற பொழுது அவளோடு கர்த்தர் பேசும், தொடர்ந்து நடத்துவதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள கிருபைதார். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.